வணக்கம், நான் ஆச்சாரிய ஸ்ரீ வித்யா Durga and welcome to my YouTube channel Mansi Vidya. இந்த வீடியோவில் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் அண்டர் ஐ பஃபினஸ், கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையங்கள் மற்றும் வீக்கம், இது ரெண்டையும் போக்குறதுக்கான வழி என்ன, அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் கண்ணுக்கு கீழே அந்த வீக்கங்கள் பஃபினஸ் ஏன் வருது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் நம்ம நினைக்கிறோம் இது வெளியிலிருந்து ஏற்படுறது அப்படிங்கிறது. அப்படி அல்ல. உடலுக்குள்ள உங்கள் கல்லீரல் பாதிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்துல கருவளையங்கள் ஃபார்ம் ஆகும். கல்லீரலோட அந்த குறைபாடு அப்படிங்கிறது கண்ணில் தெரியும். அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு உள்ள உறுப்புகள் எது எது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது முகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் அப்படி சொன்னாங்க. இப்போது நாக்கில் வெண்படலம் இருக்கிறது, அது எதனால் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது, உள்ளுறுப்புகள் எது கெட்டிருக்கு அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கன்னங்களில் பிம்பிள்ஸ் வர்றது, பற்களில் அந்த மஞ்சள் தன்மை குறையிறது, நெற்றிகளில் சுருக்கம் வர்றது, கண் ஒளி குறையிறது, இந்த மாதிரி முகத்தில் பலவிதமான மாற்றங்கள் வரும் பொழுது உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்போ கருவளையங்கள் ஏற்படுது அப்படின்னா நம்ம நிறையா தூங்காமல் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய காரணம், நமக்கு தெரியக்கூடிய காரணம், நிறைய ஃபோன்ஸ் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், லேப்டாப்பில் வேலை செய்கிறோம், தூக்கமின்மை, இந்த மாதிரியான சில காரணங்கள்னால கருவளையங்கள் ஏற்படுது. அப்போ உள்ள உறுப்புகள் எது பாதிக்கப்படுதுன்னா கல்லீரல். அப்போ நம்ம கல்லீரலை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு வேண்டிய சத்தான உணவுகளை சாப்பிடணும், நல்லா நிறைய தண்ணி குடிக்கணும், அதுக்கப்புறமா நல்ல உறக்கம், இதெல்லாம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த கருவளையங்கள் போயிடும். ஆனால் இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியிலேருந்து என்ன பண்ணலாம் அது போகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட நிறைவில் உங்களுக்கு என்ன ஆயில் மசாஜ் பண்ணால் என்ன போகும்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது அண்டர் ஐ பஃபினஸ். இந்த அண்டர் ஐ பஃபினஸுக்கு காரணம் நிறைய ஆல்கஹால் எடுக்கிறது, அதே மாதிரி தண்ணீர் நிறைய குடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சில காரணங்கள்னால அந்த வீக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இது எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மான்சி வித்யா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பஃபினஸ் ஏற்படுது இல்லைங்களா, கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வீக்கம், அது உடனடியாக குறையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு தகவல், நம்ம மான்சி வித்யா அண்ட் மான்சி ஹீலிங் அண்ட் யோகா சென்டர் சார்பில் ஆன்லைன் யோகா கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் எல்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் என்ரோல் ஆகணும் அப்படின்னா இப்போது டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிற நம்பரை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த பஃபினஸ் ஏற்படுது இல்லைங்களா, கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வீக்கம், அது உடனடியாக குறையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். கோல்டு கம்ப்ரெஷன் அண்ட் ஹீட் கம்ப்ரெஷன், இது ரெண்டில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணலாம். கோல்டு கம்ப்ரெஷன் அப்படின்னா நம்ம தண்ணீர் நிறைய குடிக்காதனால தான் அந்த இடத்துல வீக்கங்கள் ஏற்படுது. நிறைய தூங்கி இருக்க மாட்டோம், லேக் ஆஃப் ஸ்லீப், இது ரெண்டுமே இருக்கும். சரி, இன்ஸ்டண்ட்டாக இதை நான் எப்படி சரி பண்ணுறது? கோல்டு கம்ப்ரெஷன் அப்படின்னா நல்ல ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஈரமான ஒரு துணி, ஐஸ் கோல்டு வாட்டர், அதில் தண்ணியில் நினச்ச ஒரு காட்டனோ பஞ்சோ இல்லை துணியோ எடுத்துகிட்டு அந்த பஃபினஸ் வீக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் உடனடியாக அழுத்தி வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த வீக்கம் குறையிற வரைக்கும் வச்சிங்கன்னா அது சரியாயிடும். இது ஒன்று. இரண்டாவது குறிப்பு, சரி என்கிட்ட இப்போதைக்கு ஐஸ் கோல்டு வாட்டர் இல்லை, ஐஸ் க்யூப்ஸ் இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா சூடு கொடுக்கணும், ஹாட் கம்ப்ரெஷன். இதை நம்ம பாமிங்னு சொல்லுவோம். இதுக்கு மட்டும் இல்லை, கண்களுக்கு நல்ல பாதுகாப்பு தந்து ரிலாக்ஸேஷன் தரக்கூடிய ஒரு பயிற்சி திஸ் பாமிங். இப்போ என்ன பண்ணும், ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா சூடு பறக்க தேய்க்கணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கைகளினுடைய கீழே உள்ளங்கையினுடைய அடிப்பாகம், இதை நல்லா தேய்க்கணும். இந்த மாதிரி அடிப்பாகத்தை நல்லா தேய்ங்க, நல்லா சூடு வர வரைக்கும் தேய்ங்க. தேய்ச்சிட்டு இந்த கீழே கண்ணுக்கு கீழே இந்த உள்ளங்கைகள் படுற மாதிரி அந்த சூடு பட்டிங்கனால உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் ஹாட் கம்ப்ரெஷன். இதமான ஒரு சூடு வரும். இந்த வார்ம்த் நீங்கள் அடிக்கடி தேய்ச்சி 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 வைக்க 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 தினமுமே இதை இங்கே செய்யலாம். இதை வைக்க வைக்க உங்களுக்கு இந்த பஃபினஸ் குறைய ஆரம்பிக்கும், கண் ஒளி பெருகும். நல்லா இதையும் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி 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 வைக்கணும் நல்லா இந்த உள்ளங்கை. அப்புறமா இந்த ஃபிங்கர் டிப்ஸ், விரல் நுனிகள் இருக்கு இல்லைங்களா, இந்த விரல் நுனிகளை இப்படி தேய்ச்சி, விரல் நுனிகளை நல்லா தேய்ச்சி
விரல் நுனிகளை நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணுங்கள். லேசாக வந்து அழுத்தி கொடுங்க. கண்கள் பூரா நல்லா அழுத்தி கொடுங்க. எகெயின் மசாஜ். சூடு குறைஞ்ச உடனே திருப்பி மசாஜ் பண்ணுங்கள். திருப்பியும் இந்த இடத்துல வச்சு நல்லா மென்மையாக, ரொம்ப அழுத்தாமல் மெதுவாக அந்த சூட்லேயே இதமாக தேய்ச்சி 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 பண்ணிகிட்டே இருங்க. இது பண்ணுறதுக்கு சிரமமே கிடையாது. நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. நம்ம உடலுடைய நார்மல் டெம்பரேச்சர் ஹீட் வந்து இதில் ஜெனரேட் ஆகும். இப்போது வச்சு மசாஜ் பண்ண பண்ண கண்ணுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் நல்லா வந்து ஆக்டிவேஷன் ஆகுது. அந்த வீக்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. நம்ம நிறைய அதை வேர் அண்ட் டேர் ஆகிருக்கும், அதுக்கு நல்ல பலம் கிடைக்கிது. அதனால அந்த பஃபினஸும் போகும், கருவளையமும் போகும். இப்போது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம், வெளியிருந்து அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஷியா பட்டர்னு சொல்லுவோம். ஷியா பட்டர் எல்லா இதுலேயும் கிடைக்குது, ஸ்டோர்ஸ்லேயும் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். ஷியா பட்டர், அதுக்கப்புறம் வந்து ஆல்மண்ட் ஆயில், பாதாம் ஆயில்னு சொல்லுவாங்க, அன்ஸ்வீட்டன்ட் ஆர் ஸ்வீட்டன்ட் ஆல்மண்ட் ஆயில், எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். கூட வந்து லேவெண்டர் எசென்ஷியல் ஆயில், லேவெண்டர் எசென்ஷியல் ஆயில், இது மூணுமே நீங்கள் சேர்த்துக்கணும். இந்த மூணுமே சரி விகிதம். அதாவது ஷியா பட்டர் அதுக்கப்புறமா ஆல்மண்ட் ஆயில் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட். ஒரு 20 ml எடுத்திங்கன்னா ஷியா பட்டர் அதை உருக்கிக்கோங்க. ஆல்மண்ட் ஆயில் ஒரு 20 ml, ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் அதை உருக்கி மிக்ஸ் பண்ணி திருப்பி வெளியில் வச்சிங்கன்னா அது கட்டி ஆகிடும், இந்த பட்டர் ஃபார்முக்கு வந்துடும். கூடவே லேவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 10 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. லேவெண்டர் எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா இட் இன்டியூசஸ் நல்ல மூடு வந்து நல்லா க்ரியேட் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்கக்கூடியது. இட் இன்டியூசஸ் ஸ்லீப். அது போட்டுட்டு நல்லா டே டைமில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை சுற்றி நீங்கள் எப்போவுமே வந்து ஏதோ ஒரு க்ரீம் போடுற மாதிரி இருந்தால், கண்ணுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 2 ஃபிங்கர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். விரல், மோதிர விரலில் எடுத்து இங்கே அப்ளை பண்ணணும். ஏன்னா இது ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுக்கும். இந்த விரல்களில் நீங்கள் போடும்போது கண்ணுக்கு கீழே இந்த ப்ரெஷர் வந்து இருக்கவே இருக்காது, மைல்டாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த க்ரீம் வந்து நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணலாம், நைட்லேயும் அப்ளை பண்ணலாம். இது எங்கெங்கே அப்ளை பண்ணலாம்? ஹோல் பாடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷியா பட்டர், ஆல்மண்ட் ஆயில் அண்ட் லேவெண்டர் எசென்ஷியல் ஆயில், இந்த மூணுமே சேர்ந்தது. நீங்கள் கால் வெடிப்புகளுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னில் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், எங்கே வேணால் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். வின்டர் கேர் லோஷனாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல குணங்கள் கொண்ட இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இம்மிடியட்டாக 2 to 3 வாரத்துக்குள்ளே, சில பேர்த்துக்கு ஒரு 2 நாள்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 2 to 3 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். கூடவே நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியாக நல்ல க்ரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நல்லா உறங்குங்க, மனசை சந்தோஷமாக வச்சுருங்க. இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் உங்களுக்கு இன்னும் நம்ம சேனல் மூலிமா வர இருக்குது. அதனால் நம்ம மான்சி வித்யா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரியான வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் கீப் ஸ்மைலிங், கீப் மெடிடேட்டிங், ஹாவ் அ ஹாப்பி மைண்ட். நன்றி, வணக்கம்.